ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிரதர் ரொம்ப பிசாசு போராட்டம் பிரதர், ரொம்ப போராடுறான் பிரதர், ரொம்ப நாளா போராடுறான் பிரதர், ரொம்ப நாளா போராடிக்கிட்டு கிடக்குறான். நானும் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன். ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. பிசாசு தொட்ட அத்தனையையும், பிசாசு பாதித்த அத்தனையையும், பிசாசினாலே பறிக்கப்பட்ட அத்தனையையும் நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல, கிரகித்து பார்க்க முடியாத நேரத்துல, யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் கடைசி வசனம் முடியும் போது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல் வசனம் 2, 3வது வசனத்துல அவன் பரிபூரணப்பட்டு இருக்கிறத சொல்லுது. கடைசி வசனம் சொல்லுது எல்லாம் அவன் கையை விட்டு போயிருச்சு. ஆனா யோபு 42வது அதிகாரத்துல கடைசி சில வசனம் சொல்லுது, எதையெல்லாம் அவன் இழந்தானோ அத்தனையையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஆச்சுலா, அவன் சம்பாத்தியம் எத்தனை வருஷமோ அதை திரும்ப அவன் எடுத்துக்கிறதுக்கு அவனுக்கு அத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கும், அத்தனை வருஷம் உழைப்ப போட்டிருக்கணும், அத்தனை வருஷம் எஃபெக்ட் போட்டிருக்கணும், அத்தனை வருஷம் பிரயாசப்பட்டிருக்கணும். ஆனா ஆண்டவர் கிரகிச்சு பார்க்க முடியாத, நினைச்சே பார்க்க முடியாத விதத்துல அத்தனையையும் அந்த மணி நேரத்திலேயே கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். அதுதான் கிரகிக்க முடியாத காரியம். ஆமென். அப்ப கர்த்தர் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்வாரு. எப்படி செய்வாருன்னா, என் பாளையத்துக்குள்ள, என் கூடாரத்திற்குள்ள, என் எல்லைக்குள்ள சத்துரு எதையெல்லாம் பாதித்தானோ, எதையெல்லாம் அவன் டச் பண்ணானோ, எதையெல்லாம் அவன் தாக்குனானோ, அவன் எதையெல்லாம் பறித்து கொண்டானோ, அதையெல்லாம் என் ஆண்டவர் திரும்ப இரட்டத்தனையா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.